everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்களோட டெரஸ் கார்டனில் அவங்க ரோசஸ் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் a வெரி ஸ்மால் அண்ட் ஸ்வீட் வீடியோ. வேறு சிலர் கூட அவங்க கார்டன் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. I'll try to post it soon. Thank you so much for sharing. உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருந்துச்சு, ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் us in Gardening Diary வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட ஸ்டோரியை நம்ம சேனலில் ஃபீச்சர் பண்ணலாம். ரோஸ் வளர்க்குறது அப்படின்றது வந்து இன்னும் நிறைய பேர் சேலஞ்சிங்காக தான் பார்த்துட்ருக்காங்க. அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. அதில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அது எப்படி வளர்க்கணும், என்ன முறையில் வளர்க்கணும், அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் வளர்த்து அதில் கொஞ்சம் பூவை நம்ம எடுக்கிற மாதிரி செடி வளர்க்கலாம். ரோஸ் வளர்ப்பில் வரக்கூடிய அந்த மெயின் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா டிசீசஸ், நோய் தாக்குதல். அது பூச்சி, இன்செக்ட்ஸாக, பெஸ்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஃபங்கஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், புயல், மழை அந்த மாதிரி வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள். இது தவிர வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா இந்த 2 விஷயங்களில் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் செட்பேக் வரும். வராது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரும். அதையும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பிளான்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற அதையும் புரிஞ்சுப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு வரும். சரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், மறுபடியும் பிளான்ட் வளர்த்து எடுத்துடலாம் அப்படின்னு. நிறைய பேர் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் ரோஸ் வளர்க்குறத வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகிறதோ இல்லை கிவ் அப் பண்ணுறதோ வந்து சரியில்லை. ஒரு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கி அதை வளர்க்க ட்ரை பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் மெதுவாக கூடுதல் பிளான்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம கீதா அவங்களோட ரோஸ் பிளான்ஸையும் அவங்க ஸ்டோரியும் கேட்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தட் வீடியோ. Hi everyone, my name is Geeta and I am from Bangalore. நான் கார்டனிங் 2020 மிடில் இந்த பேண்டமிக் டைமில் ஆரம்பித்தேன். இனிஷியலாக கார்டனிங் பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியாஸ்லாம் இல்லை. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், பாட் வாங்கணும், மண்ணை போடணும், செடி வச்சு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்தது எனக்கு. அப்புறம் சில யூடியூப் சேனல்ஸு அதெல்லாம் பார்த்து எனக்கு கார்டனிங்கில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. இனிஷியலாக பார்த்த எந்த யூடியூப் சேனலும் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. பட் கார்டனிங் டைரி பார்த்தபோது ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see her videos. The way she was explaining about how to take care of the rose plants, எப்படி ஃபர்டிலைஸ் பண்ணணும், எப்படி பெஸ்டிசைட் கொடுக்கணும், ஃபங்கிசைட் கொடுக்கணும், எல்லாம் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி she taught everyone everything. ஒரு சின்ன குழந்தை கூட அது ஈஸியாக புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி she taught everything. So slowly I started learning everything and I was following her also. நிம்மி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது மாதிரியே ஃபீட் பண்ணுறது, ஃபர்டிலைசர்ஸ்லாம் எப்படி கொடுக்கறது, எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நல்லா வந்தது பிளான்ஸ் எல்லாம். பட் இந்த ரீசண்ட் மழை வந்தபோது என்னோடய பிளான்ட் எல்லாமே, நாட் ஓன்லி ரோசஸ் பட் ஆல்சோ த அதர் பிளான்ஸ் ஆல்சோ வேர் அஃபெக்டட். எல்லா லீவ்ஸும் விழ ஆரம்பிச்சிது. I was really worried. Immediately I sent a message to Nimmi through WhatsApp asking her to help me. எப்படி என் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் ரிவைவ் பண்ண போகிறோன்னு ரொம்ப கவலையாக இருந்தது. பட் immediately she responded and she sent me one schedule, asked me to follow that. 2 months அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க. I also followed the same schedule and now what you are seeing now, the video, that is my latest update of my plants. இப்போ எல்லாம் நல்லா வளர்ந்துன்னு வருது. நிறைய எல்லாம் ஷூட்ஸ், ஃப்ரெஷ் ஷூட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு நிம்மி அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் timely help. Otherwise I think I would have given up growing my rose plants. So because of her now I could revive all the plants. ஒரு பிளான்ட் கூட செத்து போல, எல்லாமே நல்லா வந்துருக்கு.
And Nimi, I hope you will send me the next schedule so that I can follow and bring more buds and flowers in my plant. Thank you so much. That was an inspiring story. Thank you so much, Geeta, for sharing it with us. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.